ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்தம், இந்தோனேஷியா தான் போக போகிறோம். திடீர்னு எப்படி இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து விட்டாச்சுங்க, நவம்பர் அண்ட் டிசம்பர். இப்போ வந்து டிசம்பர் மிட்டில் இருக்கிறோம். ஏன்னா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ்னால் வரும். அப்போனா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து கூட்டு போக முடியாது. இதுவே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் டேட்டே முடிய போகுது, லீவோட ஹாலிடேஸே முடிய போகுது. ஆனால் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியா வந்து போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து சூஸ் பண்ண நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த முறை நம்ம சூஸ் பண்ணது பாத்தம். வெல்கம் டு பாத்தம். இப்போ வந்து நம்ம பாத்தமே வந்துட்டோம். நம்ம எதில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெரியில் தான் வந்தோம். இங்கே வந்து ஒரு 3 டேஸ் வந்து நம்ம இருக்க போகிறோம். ஸோ அந்த 3 டேஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்னால் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்த உடனே நம்ம வந்து நகோயாவில் வந்து ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. ரூம் புக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இதுதான் வந்து ஷாப்பிங் மால். ஃபஸ்ட்டு டே வெளில வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இந்த மால் ஃபுல்லுமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்தோனேஷியாவில் வந்து நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மால் எல்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். இது வந்து மலாயா கஃபேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காஃபி டீனால் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து இங்கே நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியாவுக்கு வராங்கன்னா அங்கேயே வந்து ஒரு பிளான் பண்ணிவிடுவாங்க. இங்கே வர்றதே வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்க, மெனிக்யூர், பெடிக்யூர் இந்த மாதிரி நம்மளோட இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறதுக்கு இங்கே வருவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் கம்பேர் டு சிங்கப்பூர். அதனாலேயே இங்கே வந்து ஒரு நாளெல்லாம் ஸ்டே பண்ணி இந்த மாதிரி முடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நைட்டு மசாஜ்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அப்படியே எழுந்து நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருக்கோம். இது வந்து பனானா லீஃபு நகோயாலே இருக்குது இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஷாப்பிங் மால் போயிட்டு அங்கே வந்து டே டைமில் வந்து மார்னிங்கே வந்து நம்ம மெனிக்யூர், பெடிக்யூர்னால் வந்து பண்ணியாச்சு. இதனால் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கையில் இருக்கிற அந்த டர்ட்டி அழுக்கு எல்லாம் எடுத்து விடுவாங்க. காலில் இருக்கிற அழுக்குனா எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பா மசாஜ்னால் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிவிட்டு காலில் வந்து வெடிப்புனா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கிளியர் பண்ணி நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி விட்டுடுவாங்க. அதனால் இந்த வேலையும் அன்றைக்கே வந்து முடித்தாச்சு. ஓவரால் அங்கே வந்து இப்படி தான் இருந்தது. கேர்ஃபுல். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெல்லாம் போட்டு அந்த நெய் பாலிஷ் வந்து வைக்க சொன்னேன். ஒரு மாதிரி மெரூன் கலரில் வைக்க சொன்னேன். ஆனால் வந்து அது பார்க்குறதுக்கு ரெட் ஆகிடுச்சு. ரெட் கலரில் இருந்தது முடிச்சுட்டு அடுத்த பெடிக்யூர் வந்து பண்ணியிருந்தேன். 2 கையிலையுமே பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் ஃபேக் நெயில்லாம் எதுவுமே வைக்கல. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் நெயிலே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மால்லே வந்து கொஞ்சம் நேரம் வந்து சுற்றிட்டு இருந்தோம். இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. ஏன்னா இது நம்ம அடிக்கடி நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். எப்பயாச்சும் தான் பண்ணுவோம். அதுவும் நம்ம எப்போ மலேசியா வரோமோ, எப்போ இந்தோனேஷியா வரோமோ அப்போ எல்லாமே இதை வந்து நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்காக நாங்கள் இந்த கார் ரைடுக்கு வந்து வந்துருக்கோம். கார் ஓட்டிகிட்டே வந்து நான் வீடியோ எடுத்தேன். அதை சரியாக எடுக்க முடியல. அடுத்து வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நகோயா பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச் வியூ ரிசார்ட். அந்த ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஃபுல் வியூவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது வந்து நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு ரூமு.
உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அவனு, ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ரிட்ஜு கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து சிங்கிள் காட் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிவியும் இருக்கும். நமக்கு ஒரு டாய்லெட், பாத்ரூம் அதெல்லாம் இருந்தது. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு ரூமில் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இருக்குது. அடுத்தது இது வந்து நைட் டைமில் அவுட் சைடு வியூ, அந்த ரிசார்ட்டோட அவுட் சைடு, அதாவது பேக் சைடு வந்து இந்த மாதிரி வியூ இருந்தது. நாங்கள் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக மழையாக தான் இருந்தது. இது மழையாக இருக்கும்போதும் அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னா வந்து நிறைய உள்ளே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பாட்டு பாடுறது, அடுத்து வந்து மெஜிஷியன்னா வந்து மேஜிக்னா சிம்பிளாக பண்ணுறது குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே நிறைய வந்து ஓனாக ரிசார்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இந்த சுற்றி இந்த சின்ன ப்ளே கிரவுண்ட்லாம் இருந்தது. ஃபுல்லுமே வந்து இதை பார்த்துட்டு இருந்தோம். நைட் டைம்னால அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து லைட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளே கிரவுண்ட்லாம் இருந்தது. கிட்ஸ்னால் வந்தால் நல்லா ஜாலியாக விளையாடலாம். இது நைட் டைம்னால நமக்கு அந்த அளவுக்கு வந்து விளையாட முடியாது. ரொம்ப குளிராக வர இருந்தது. இது பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. அடுத்தது இப்போ இன்னொரு ரூமுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிட்ஸ் ரூமில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ ஸ்டாண்டர்டாக இந்த ரூம்லேயும் அதே தான் இருந்தது. நம்ம ரிசார்ட்டில் வந்து இந்த மாதிரி ரூம் வந்து புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம 2 ரூம் தான் எடுத்தாகணும். அது வந்து மஸ்ட்டு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக் பண்ணும்போதே அது எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து அதை ஸ்லாட் அந்த இதை வந்து பிரிச்சுடுவாங்க. இப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே என்ன இருந்ததோ அதே தான் இங்கே கெட்டல் இருந்தது. நம்ம இன்ஸ்டண்ட்டோ காஃபி, டீயும் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சோஃபாவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து டிவி இருந்தது. ஆனால் டிவினா யாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. அவ்வளோதான். இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா பெருசாகவே நல்லா இருந்தது. 2 டேஸு இந்த ரிசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இங்கேயே வந்து நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.